माङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तुते। ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति। उमाश्रितं शोभविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम्। अश्वान महाबुद्धे सर्वशास्त्रविशारद अधिगं ललिता देव्या शलितं परमाद्भुतं पूर्वं प्रादुर्भवो मातुस्तदभक्ताभिषेचनं मल्लासुरवधश्चैव विस्तरेण प्रयोजितः। माता श्री महाराज्ञी श्रीमत्सिंहासनेश्वरी चिरग्निकुण्डसम्भूता देवकार्यसमुद्यता उद्यद्भानुसहस्राभा चतुर्बाहुसमन्विता रागस्वरूपपाशाढ्या क्रोधाकारा कुशोज्ज्वला मनोरूपेक्षुकोदण्डा पञ्चतन्मात्रसायका विचारुणप्रभापूर मज्जब्रह्माण्डमण्डलारुणारुणकौसुम वस्त्रभासकटीतटी रत्नगिरिकारम्य रसनाधामभूषिता पराशक्ति पराविष्टा प्रज्ञानगणरूपिणी माद्वीपानालसाभद्रा मातृकावर्णरूपिणी अनलाभूतकारुणिका वाञ्छितार्थप्रदायिनी आद्यासनचितयज्ञाता सकलवादितरूपिणी अब्जलादिकरुणामूर्ति अज्ञान சரவண பவனா சிஷ்டகுதரும் செங்கலிலேனும் பாரமிரண்டில் பன்மணி சதங்கை ஈரம் பாட கிங்கிரியார ओम नमः शिवाय।
சத் சங்கத்துக்கும் சத் காரியத்துக்கும் நமக்கு பல பேர் வந்துட்டு உறுதுணையாக இருக்காங்க அந்த அப்போலேருந்து இப்போ வரைக்கும். ஸோ நான் எப்போவுமே அவங்கள வந்துட்டு நினைவு கூறுவேன். பண்ணுற ஒரு ஆள் எப்போவுமே அவ்வளோ ஞானம் பார்த்தா தெரியாது, அவ்வளோ ஞானம் இருக்குது, அவ்வளோ விஷயம் இருக்குது. எனக்கு வந்து 2-3 தடவை வந்துட்டு நான் வாங்கின புக்ஸ் இருப்பேன் இந்தியா, அவர் எப்படா போவாரோ நான் புக் பண்ணிடுவோம், எடுத்துகிட்டு வந்துருக்காரு. அந்த மாதிரி புக் டெலிவரி பண்ணுறது, அப்புறம் வந்து மானிட்டரி ஹெல்ப் பண்ணுறது, ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது என்னுடைய ஆப்த நண்பர் தீபன் அவர்கள். குட் டெலிவரி. ரொம்ப அற்புதமான ஒரு மனிதன். விநாயகா விக்னேஸ்வரான்னு ஒருத்தர் சுற்றிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அவங்க வந்துட்டு இதுக்கு வந்து என்சிஆர் இருக்காங்க. அப்புறம் நமது எல்லா காரியங்களையும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. நான் பண்ணுற கிளாஸ்க்கு ஸ்லைட்ஸுக்கு தான் பண்ணுறாங்க. ரொம்ப எனக்கு கொஞ்சம் வேலையை வந்து ரொம்ப குறைச்சது இவங்க தான். ஆனால் அவங்களுக்கு ப்ரெஷர். ஸோ அதனால் வந்து என்னால் முடிஞ்சது ஒரு ஹஸ்பண்ட் வந்துட்டு ஆன்மீகத்தில் இருந்தாலும் ஒரு வைஃப் வந்துட்டு சப்போர்ட்டாக இருக்கணும். இந்த வைஃப் இருந்து ஆண் சப்போர்ட்டாக இருக்கணும். ரெண்டுமே இல்லைன்னா வாழ்க்கை தறிகட்டு வரும். அப்போது நான் பார்த்து வியந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு கப்பல்ஸ், நியூ கப்பல்ஸ் தான். 2 பேரும் மாற்றி அம்பா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷம். என்ன சொன்னாலும் செய்கிறாங்க, கற்றுக்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. அதுவும் இந்த பிள்ளை வந்துட்டு சைனீஸ் ஸ்கூலு மந்திரம் வந்து எனக்கு போட்டு அனுப்பிடுச்சு. நான் சைனீஸ் ஸ்கூல் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க ட்ரெயின் பண்ணி இன்னொரு இது அனுப்புகிறாங்க. அவ்வளோ பக்காவாக இருந்துச்சு. அந்த மாதிரி இவங்களை அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். ரெஃபர் பண்ணிடக்கூடாது, கப்பல்ஸாக பண்ணணும். குழந்தை பிறந்து எனக்கு அனுப்புங்க, புரியுதா? நான் 50 மணிக்கு சொல்கிறேன், நான் தான் பாடம் கற்றுக்கிறேன். ஓகே, அவங்களுக்கு தம்பதியா சாரி வேஷ்டி இதை வாங்கவே இல்லையே பரவாயில்ல. எல்லாரும் வாழணும், கரெக்டாக போகணும். ஃபுல் சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு 1:30 மணிக்கோ 2 மணிக்கோ வேலாக காமிச்சிருந்தா இல்லையா. நான் என்ன சொன்னாலும் சலிக்காமல் செய்யலான்னு சொல்லிட்டு மிஸ்டர் கணேசன் அவரோட ஆசையை நிறைவேற்றி வச்சது இதுதான். ஸோ அவருக்கு எல்லா காரியத்திலும் சரி நான் போய் கேட்டால் நான் சொல்லுவேன், ஆனால் நீங்கள் கொஞ்சம் டைட்டாக இருப்பீங்க, என் குழந்தைலாம் பிறந்திருக்கு, இல்லை நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் டீனேஜர்ஸும் ஃப்ரெண்ட்ஸு டீனேஜர்ஸுக்கு இருக்குது. எப்படி கேட்காது, எப்படி டீனேஜர்ஸ் இல்லையா கேட்க சொல்லக்கூடாது. ஸோ சதீஷ்குமார் வாங்க. உங்களுக்கு பிடிக்க வேண்டாம், உங்களுக்கு சண்டே இப்படியில் இருக்கலாம் வந்திருக்காங்க, கூட்டம் வந்திருக்காங்க. 2 பேருமே வாங்க. உங்களுக்கு சுகுமார் வாங்க, சுகுமார் வந்துட்டு அவங்க 2 பேருக்கும் லலிதா சாஸ்திரா புக் வந்து அவர் ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு 2 பேருக்கும் தனி பாசம். எங்கள் கையில் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். இவாளுக்கு புஸ்தகம் லலிதா சாஸ்திரநாமம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒன்று மதியாரி. ஓகே, கடைசி ஒரு ஆள் என்னன்னா, ஐ வாண்டட் இந்த ஈவன் வந்து கரெக்டாக கவர் பண்ணிட்டு ஒரு ஃபோட்டோகிராஃபி எழுதிங்க. அப்போ இந்த பொண்ணு வந்துட்டு அறிமுகமானாங்க, அறிமுகமானாங்க. ஸோ நான் சொன்ன பேமெண்ட் கொடுக்குறேன், அண்ணா வாங்க நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க வீடியோஸ்லாம் பார்த்தேன். நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு. ஏன்னா நான் சிங்கிங் இண்டஸ்ட்ரிக்கும் தெரியும், உங்களுக்கு வந்து நல்ல எதிர்காலம் உண்டு, திறமை உண்டு. பட் வந்துட்டு அவங்க அந்த கேமராலாம் வாங்குறதுக்கான இது இப்போதைக்கு இல்லாததுனால நம்ம சார்பாக நம்ம ஸ்பான்சர் கோபி, நான் சுகா எல்லாம் சேர்ந்து ஷேர் பண்ணி ஒரு கேமரா வாங்கி கொடுத்துருக்கோம். ஆமாம்,
கோபி வாங்க. என்ன பெயிண்ட் கட்டபுடி. வாங்க. ஸோ இந்த கேமரா மூலியமா என்ன சொல்றேன்னா சொல்லி தெரியுதா நிறைய பண்ணி வளரத்துல நல்லா கூப்பிடுறீங்க. பட்டம் கொடுக்குறோம். ஏதோ எங்களால் முடிஞ்சது. ஓகே, நம்மளுக்கு பாடல் இல்லையா? ஓ யா, அவர் ஒவ்வொரு வார்த்தையா பிச்சு சொல்வாரியா இல்லையா? நவீன ஸ்ரீ பாஸ்கராயர். அக்ரிவா? விநாயக பிரியே. So cute. ரெண்டு பேரும் நடுவுல எப்படி இருக்காங்க? அவங்க தெரியாதா? மனுஷன் தெரியலையே. வந்துட்டு ஒரு விஷயம் நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சேனல் லான்ச்னு பார்த்துருப்பீங்க, கேட்கறதே பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அது இப்போ நடக்க போகின்றது சரிங்களா? நாம் வந்துட்டு சனாதன தர்மத்துக்கும் நமது கலாச்சாரம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்துட்டு கிருபா அவர் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அப்புறம் லான்ச் பண்ணுவோம். அதுக்கு முன்ன நம்ம வந்து இதோட ஹிஸ்டரி பார்ப்போம். 2019 நம்ம பிகேபி சாரி 2019 ஆரம்பித்தோம். அதாவது நம்ம சமயம் கிளாஸ் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஆன்லைன்ல கிடையாது. அப்பெல்லாம் வந்து பிஃபோர் பிகேபி சைட்டு. ஏன்னா ஸ்மால் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் வந்து விளையாட்டுத்தனமா ஆரம்பிச்சது தான் இந்த மாதிரி ஒரு சக்தி கிளாஸ் ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறமா டிமாண்ட் நிறைய பேர் கேட்கறதுனால சரி ஆன்லைன் கொண்டு போலான்னு அப்ப ஆரம்பிக்க ஒரு ஒரு என்னது ட்ராய் அண்ட் எரர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் சக்தி கிளாஸ் ஆரம்பிச்சோம் 2019. அதுல வந்து முதல் பேட்ச் தான் நம்ம காயத்ரி ஆதவன். ஸோ அப்பிலேருந்து இருக்கிறவங்க. ஸோ அதுக்கப்புறம் 2.0ல இன்னும் கொஞ்சம் வடிவப்படுத்தலாம்னு சொல்லிட்டு வேற ஸ்பீக்கர்ஸை கொண்டு வரலாம் அப்படின்னு தான் இந்தியால இருந்து ஆன்லைன் தானே அப்போ ஸ்லோட் ஆஃப் பண்ணி. ஏன்னா ஆரம்பத்தில் வந்து என்ன ஒரு சீசன்னா எல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் தான் இருப்பாங்க. எப்படி வந்து ஆன்மீகத்தை வந்து ஆன்லைனில் கொண்டு போகிறது இன்னும் இப்போ வந்து நிறைய வந்துருச்சு. அப்போ வந்து நிமாங் அபியாசா எல்லாருக்கும் வந்து புதுமையாக இருந்துச்சு. சரி பரவாயில்ல வற்புறுத்துறாங்க அப்படின்னு வற்புறுத்தணும். ஸோ பேசி எப்படியோ பேசி பரவாயில்ல சுவாமி பேசுங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேற ஸ்பீக்கர்ஸ்லாம் கொண்டு வந்து 2.0 ஆரம்பித்தோம். அப்புறம் அம்பாலே பேத்து பேசுறீங்களே அது கமெண்ட், அம்பால மட்டுமே பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவனை புறக்கணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி சிவசக்தி கிளாஸ் வந்து 3.0 ஆரம்பித்தோம். அப்போ சிவசக்தி போணுச்சு. அடுத்து என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி மறுபடியும் புது ஃபார்ம் கொடுத்து குளோபல் ஹிந்துவிசம் வெபினார். உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், சிவமும் வேணாம், சக்தி அந்த பேரு இது வேணாம எல்லாமே சனாதன தர்மத்தோட விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு குளோபல் ஹிந்துவிசம் வெபினார் அப்படின்னு சொல்லிட்டு வச்சோம். அப்ப அதுல வந்து இன்னும் நிறைய டாபிக் பேசணும். அப்புறம் 5.0 வரைக்கும் வந்துச்சு. இப்பதான் கானாபத்தியம் முடிஞ்சிச்சு. இப்ப அடுத்த வருஷம் சிதாஜியோட தலைமையில நம்ம கானாபத்தியம் நடத்தணும். ஏன் அப்படின்னாக்கா எக்ஸ்பர்டிஸை கொண்டு வர்றதுக்கு. எக்ஸ்பர்டிஸை அந்தந்த டாபிக் யார ஏன்னா இப்ப என்ன சூழ்நிலைன்னா சதீஷ்ஜிக்கு ஒரு விஷயம் தெரியும், அவரை அதுல எக்ஸ்பர்ட். நவீனனுக்கு ஒரு விஷயம் தெரியும், அது அவரை எக்ஸ்பர்ட். சுதாஜிக்கு எடுத்து கொடுத்தா அவங்க ஒரு விஷயத்துல எக்ஸ்பர்டா இருப்பாங்க. எல்லாருமே ஒன்று திரண்டணும். எல்லாருமே ஒன்று திரண்டி ஒரு விஷயம் நடத்தும் போது எல்லாருக்குமே அந்த விஷயம் ஈஸியா போய் சேரும்.
அதுதான் விஷயம், அதுதான் வந்து மெயின் ஃபோக்கஸ். ஏன்னா நம்மளுடைய விஷயங்கள் எல்லாம் செதறி போயிடுச்சு. இப்போ நம்மளுடைய எஃபர்ட் வந்து கொண்டு வரணும், ஒரு சேனல்ல கொண்டு வரலாம் அப்படின்னு தான் ஒரு ஐடியா. ஒரு விளையாட்டுத்தனமா ஆரம்பிச்சது, பட் அம்பாள் அதனால நல்லபடியா போயிட்டு இருக்கு. இதை அடுத்தவங்களுக்கும் கொண்டு போகணும். அடுத்த ஒரு ஜெனரேஷனோ இல்ல அடுத்த ஒரு நபரோ இதே ஐடியாவை கொண்டு போய் அவங்க செஞ்சாக்கா நம்ம எல்லாருக்குமே எல்லா விஷயமும் ஈஸியா கிடைக்கும் அப்படின்னு ஒரு தூர்நோக்கு சிந்தனையோட இப்ப நவீன் சுவாமி, சுதாஜி, நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம சேனலை ரீஃபார்மேட் பண்ணிட்டோம். அதாவது என்னன்னா ரீபிராண்டிங் பண்ணிட்டோம். ரீபிராண்டிங் பண்ணி முதல் சொன்ன மாதிரி தான், எப்படி சக்தி கிளாஸ்ல இருந்து சிவசக்தியா மாறுச்சு, சிவசக்தி வந்து எப்படி வந்து குளோபல் இண்டிவிஜுவல் வெபினாரா மாறுச்சு, அதே மாதிரி இப்ப நம்ம குளோபல் இண்டிவிஜுவல் வெபினார் அப்படின்ற ஒரு சேனல் இல்ல வித்யாரம்பம் அப்படின்னு வச்ச வெபினார் வித்யாசாகரம் அப்படின்னு ரீபிராண்டிங் பண்ணியிருக்கிறோம். இதை இன்னைக்கு லான்ச் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ அது உங்களுடைய அனைவருடைய ஆதரவும் கேட்டுக்கிறோம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு புக் மார்க் கொடுத்துருக்கோம். அதில் தான் வந்து வித்யாசாகரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். அதில் வந்து பாஸ்கர் ஆயிரம் இருப்பாரு. ஸோ இன்னைக்கோட ஈவெண்டோடைய மெமரபிளா ஒரு மெமரியா இருக்குன்னு சொல்லிட்டு தான் டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்கோம். தேதி எங்கே நடக்குது எல்லாமே அதில் போட்டிருக்கோம். படிக்கிற புக்கில் நீங்கள் வச்சுக்கலாம். புக்கு கொடுத்துருக்காங்களே புக்கில் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸ்ட்ரீம் மாத்திரம் இப்போ வீடியோ இந்த லான்ச்சிங் வீடியோ அனுப்புகிறோம். நீங்கள் ஓகே பண்ணியாச்சு. அம்பாள் வரா, என்னைய பாக்குறா, என்னை கூப்பிடுறா, நான் கிட்ட போறேன், அவளுக்கு போயிட்டா. போன ஜென்மத்தில் பண்ண பிள்ளை கிடையாது, ஜென்மாந்திரமா பண்ணியிருக்கணும். கோடி ஜென்மங்களில் கோடி தேவதைகளை உபாசனை பண்ணின பலன் இந்த ஜென்மால லலிதா என்ற வார்த்தையை சொல்றதுக்கு நமக்கு வாய்ப்பு வரும். ஆத்தா கையை பிடிச்சி அண்ணன் ஒரே வாரத்தில் அண்ணனோட போஸ்டர் வந்துச்சு. டிகோடிங் லலிதா சஹஸ்ரநாமம் 2.1. அதை போஸ்ட் பண்ண ஒரு ஃப்ரெண்டு, அவர்கிட்ட கூட கேட்கல, நம்பர் எடுத்து மெசேஜ் பண்ணேன். ஆமாயா 2 வாரத்தில் கிளாஸ் ஆரம்பிக்குதுன்னாரு. அப்பயே 100 வழி அனுப்பி நான் சேர்றேன்னு பண்ணேன் அனுப்பிட்டேன். நான் சரி சாசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். பக்கத்து ஆளே கேட்பாங்க, அவங்க பைத்தியக்கார நான் சொல்லுவேன், ஐ டோன்ட் கேர், ஐ ஜஸ்ட் வெயிட் எவ்ரிடே. ஸோ அதுக்கு அந்த மாதிரி தேங்க்ஸ். எல்லாம் வந்து ஒரு ஞானமாக எடுத்து அது ஒரு நல்ல ஒரு டான்ஸ் ஷோவாக படைக்கணும். என்னோட இந்த 6 மாதத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தனோ, எவ்வளோ மோட்டிவேஷனாக ஒரு பர்சனாக இருந்தனோ, அந்த ஒரு மோட்டிவேஷனை எனக்கு அப்படியே தூக்கி கொடுத்தாங்க. இந்த ஆன்மீகம் என்பது ஒரு சமுத்திரம். அந்த சமுத்திரத்தை நம்ம ஏறி உட்காந்துருக்கோம், தண்ணியில் போயிட்டு இருக்கோன்னு. ஆனால் உங்களெல்லாம் பார்த்தோன்னா தெரியும் சமுத்திரம் வேற எங்கேயோ இருக்குது, நான் இங்கே நின்று பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்போ எனக்கு அந்த ஃபீலிங் தான் இருக்குது.